அனைவருக்கும் வணக்கம். ஆதார் பேன் லிங்க் ஸ்டேட்டஸ் இணையதளம் மூலம் எஸ்எம்எஸ் மற்றும் மொபைல் ஆப் மூலம் சரிபார்க்கலாம். இப்போ சமீபத்தில் ஒன்றிய அரசு என்ன பண்ணிடுச்சுன்னா, ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் இணைக்க வேணும்னு சொல்லிட்டு இணைச்சால் மட்டும்தான் பல்வேறு சலுகைகளை பெற முடியும். சலுகை மட்டும் இல்லை, இப்போ எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ண முடியும். பேங்க்கு லோன் வாங்குறது எங்கே போனாலுமே ஆதார் கார்டை இதை இணைச்சிருக்கணும். சில இடத்துல கிராமப்புறத்தில் இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நிறைய பேர் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்காங்க. அது பற்றிய ஒரு காணொளி. பேன் கார்டு மற்றும் ஆதார் கார்டுகள் இன்று மிகவும் அவசியமான ஆவணங்களில் ஒன்றாகும். இந்த நிலையில் இப்போது அரசாங்கம் ஆதார் பேன் இணைப்பை கட்டாயமாக்கியுள்ளது. எனவே ஒவ்வொரு தனிநபரும் தங்கள் ஆதார் மற்றும் பேன் எண்ணை இணைப்பது முக்கியம். 2025 டிசம்பர் 31க்குள் உங்கள் ஆதார் மற்றும் பேன் கார்டுகளை இணைப்பது கட்டாயம் என அரசாங்கம் தெளிவுபடுத்தியது. இதை செய்யாவிட்டால் 2026 ஜனவரி 1 முதல் உங்கள் பேன் கார்டு செயலிழந்து போகலாம். வருமான வரி சட்டப்பிரிவு 139A கீழ் ஒன்றிய அரசு ஆதார் பேன் இணைப்பை கட்டாயமாக்கியுள்ளது. ஆதார் மற்றும் பேன் இணைக்கப்படாதவர்களின் பேன் எண்கள் ஜனவரி 2001 முதல் செயலற்றதாக கருதப்படும். இதன் பொருள் நீங்கள் வருமான வரி கணக்கை தாக்கல் செய்யவோ, வங்கி கணக்கை திறக்கவோ அல்லது அதிக மதிப்புள்ள பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளவோ முடியாது. இந்த விதி அனைத்து பேன் கார்டுகளுக்கும் பொருந்தும் என அரசாங்கம் கூறுகிறது. உங்கள் ஆதார் மற்றும் பேன் இணைக்கப்பட்டுள்ளதா இல்லையா என்பது உங்களுக்கு தெரியாவிட்டால் அதை ஆன்லைனில் எளிதாக சரிபார்த்து உங்கள் ஆதார் மற்றும் பேன் இணைக்கப்பட்டுள்ளதா என்பதை கண்டிடலாம். அதை எப்படி கண்டுபிடிப்பது? இதோ அதற்கான விளக்கம். இணையதளத்தில் எவ்வாறு சரிபார்க்கலாம்? உங்கள் ஆதார் பேன் இணைப்பு நிலையை சரிபார்க்க எளிதான வழி இ-பில்லிங் போர்ட்டல். இதனை சரிபார்க்க லாகின் செய்ய வேண்டிய அவசியமில்லை. வலைதளத்தை பார்வையிட்டு குயிக் லிங்க் என்பது லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் ஆப்ஷனை செலக்ட் செய்து உங்கள் பேன் மற்றும் ஆதார் எண்களை என்டர் செய்து சப்மிட் செய்யவும். சப்மிட் செய்தவுடன் ஸ்டேட்டஸ் ஸ்கிரீனில் காட்டப்படும். உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்தால் லாகின் செய்து டேஷ்போர்ட் அல்லது மை ப்ரொஃபைல் செஷன் பயன்படுத்தி உறுதிப்படுத்தலாம். எஸ்எம்எஸ் மற்றும் மொபைல் மூலம் சரிபார்க்கலாம். இன்டர்நெட் ஆக்சஸ் இல்லாதவர்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் ஆப்ஷன் உள்ளது. யுஐடி பேன் டைப் செய்து உங்கள் 12 இலக்க ஆதார் எண் மற்றும் உங்கள் 10 இலக்க பேன் எண்ணை என்டர் செய்து இந்த மெசேஜை 567678 அல்லது 56161 என்ற எண்ணுக்கு அனுப்பவும். நீங்கள் செய்தியை அனுப்பிய பிறகு எஸ்எம்எஸ் உறுதிப்படுத்துதல் பெறுவீர்கள். சரிபார்க்க மொபைல் ஆப் உள்ளதா? ஆதார் பேன் இணைப்பிற்கு மட்டும் பிரத்யேகமான மொபைல் ஆப் எதுவும் இல்லை. இருப்பினும் வருமான வரித்துறை இ-ஃபைலிங் இணையதளத்தில் மொபைலில் எளிதாக பயன்படுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது ஸ்மார்ட் போன்களில் சீராக இயங்குவதால் நீங்கள் எங்கிருந்து வேண்டுமானாலும் உங்கள் ஸ்டேட்டஸை பெறலாம். ஆதார் பேன் இணைக்கப்படவில்லை என்று ஸ்டேட்டஸ் காட்டினால் பீதி அடைய தேவையில்லை. ஆனால் தாமதிக்க வேண்டாம். இ-ஃபைலிங் போர்ட்டலில் ஓடிபி வழியாக உங்கள் பேன் மற்றும் ஆதார் விவரங்களை செய்து லிங்கை பெறலாம். பெயர் அல்லது பிறந்த தேதியில் உள்ள முரண்பாடுகள் காரணமாக லிங்க் தோல்வியடைந்தால் முதலில் ஆதார் அல்லது பேன் எண்ணை சரி செய்ய டிசம்பர் 31 பிறகு இணைக்கப்பட்டால் அது மீண்டும் செயல்படும். பிறகு ₹1000 செலுத்த வேண்டியிருக்கும். மேலும் இம்முறை 7 முதல் 30 நாட்கள் வரை ஆகலாம். அதுதான், இதையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.